لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய நாள் யௌமுல் அரஃபா என்று சொன்னேன். ஹஜ்ஜுடைய நேரம் லொஹரிலிருந்து மக்ரிபு வரை என்று சொன்னேன். இப்போ இந்த அரஃபாவுடைய நாளில் ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு ஹாஜி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நடக்க வேண்டும், என்ன ஓத வேண்டும், என்ன படிக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற விளக்கத்தை தருகிறேன். ஹஜ்ஜுடைய நாள் ஒரு புனிதமான நாள். இந்த ஹஜ்ஜுடைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய இபாதத்து லொஹருக்கு முன்னாடியே தயார். குளித்து சபுன், சோப்பு, ஷாம்பு எதுவும் போடாமல் குளித்து இருக்கிற ஆடையை, இஹ்ராமுடைய ஆடையை சரி செய்து கொண்டு நீங்கள் உட்கார்ந்து இமாம் எப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறார்களோ அதுபோன்று நீங்கள் தொழுக வேண்டும். லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுவார்கள் அல்லது பிரித்து தொழுவார்கள். எப்படி அவர் செய்கிறாரோ அதுபோன்று நீங்கள் தொழுக வேண்டும். ஒன்று. அடுத்து அவர்கள் சில நேரங்களில் ஒரு அரை மணி நேரம், 30 நிமிடங்கள் அல்லது 40 நிமிடங்கள் வரை உங்களுக்கு அவர்களே திக்ர்களையும் ஸலவாத்துகளையும் ஓத வேண்டிய வரிகளையும் சொல்லித் தருவார்கள். அதையும் அப்படியே பின்பற்றுங்கள் அசர் வரை. அசருக்கு பிறகு வெளியில் கூடாரத்தை விட்டு வெளியில் வந்து விடுவோம். ஆனால் அரஃபாக்குள் தான் இருப்போம். ஹாஜிகளே கவனமாக கேளுங்கள். ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டியவர்களே கவனமாக கேளுங்கள். நீங்கள் வெளியில் வந்து உங்களுடைய வேலையே துவா தான், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. வானத்தை பாருங்கள், கையை ஏந்துங்கள், துவா செய்யுங்கள். அந்த துவா அத்தனையும் கபூலாகும். ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவுடைய நாளில் துவா கேட்டார்கள். அற்புதமான துவாக்கள். கேட்டவைகளெல்லாம் கபூல், கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு துவாவை தவிர அந்த துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க கேட்க அல்லாஹ் மௌனித்திருந்து விட்டான், பதில் சொல்லவில்லை, கபூல் செய்யவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக இருந்தார்கள். அந்த துவாவும் கபூலாக்கப்பட்ட இடம் வேற இடம், அதுவும் கபூலாக்கப்பட்டது, ஆனால் வேறு இடத்தில். அதையும் அடுத்ததில் சொல்லுவேன். ஆனால் இப்போ கவனமாக கேளுங்கள். நீங்கள் துவா செய்யுங்கள். இந்த துவாவிலே உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாய் தகப்பர்கள், உங்களுடைய பிள்ளைகள் வளைத்து வளைத்து அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக நீங்கள் கேளுங்கள். அந்த துவா தான் ஹஜ்ஜுடைய துவா. அந்த ஹஜ்ஜுடைய துவாவிலே நீங்கள் கேட்கும்போது அன்று பிறந்த பாலகனாக இருப்பதற்குள்ள ஒரு காரணமும் அதுவாக இருக்கலாம். பரிசுத்தப்படுத்துதல். உங்களுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்தி ஹஜ்ஜை அங்கீகரிக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் வைக்கக்கூடிய இடம் அந்த அரஃபாவுடைய நாள். சரிங்களா? இந்த அரஃபாவுடைய அரஃபா 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 என்று சொல்லுகிறார்களே, அந்த அரஃபாவுக்கு ஏன் அப்படி பேர் வந்தது? ஏன் அப்படி சொல்கிறாங்க? அந்த அரஃபாவுடைய சிறப்பு என்ன? ஹாஜிகள் தெரிய வேண்டும். அரஃபா என்பதற்கு 3 சிறப்புகள் இருக்கிறது. திரும்ப நீங்களே உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். எத்தனை சிறப்பு? 3 சிறப்பு இருக்கிறது. அரஃபா அரஃபா அறிந்து கொண்டார்கள். அரபியில் இலக்கண பிரகாரம் இதற்கு இருமை என்று பெயர். அந்த இருமை என்பதிலே அரஃபா 2 பேர்கள் அறிந்து கொண்டார்கள். உலகத்திலேயே முதல் மனிதர்கள் நம்முடைய பாபா, நம்முடைய அம்மா, நம்முடைய பாட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் இறக்கப்பட்ட போது ஒவ்வொரு திசைகளில் இறக்கிவிடப்பட்டார்கள். இவர்களை தவிர உலகத்தில் வேறு மனிதர்களே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மூலை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மூலை. இறக்கிவிடப்பட்ட போது ஒரே ஒரு துவா செய்தார்கள். இந்த துவாவை ஹாஜிகள் மனமிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிய மாட்டார்கள்.
நிச்சயமாக ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இந்த துவாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 100 ஆண்டுகள் கேட்டார்கள். அந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு அரஃபா என்ற இடத்தில் நம்முடைய பாட்டனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பாட்டி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேர்களும் முதுகுக்கு முதுகு உரசி சந்தித்து கொண்டார்கள். அதுதான் அரஃபா. 2 பேர்களும் அறிந்து கொண்டார்கள் என்று அர்த்தம். இந்த துவாவை நீங்கள் ஓதிவாங்க. உங்கள் குடும்பம் பிரியாமல் ஒற்றுமையாக இருப்பதற்கு அந்த காலத்தில் செய்தார்கள். ஆனால் இப்போ யாரும் செய்யறதில்லை. அதனால தான் பிஞ்சு போய் நிற்குது குடும்பங்கள். நல்லா காப்பாற்றுவானாங்க. 2வது அரஃபத்துன் ஹஜ்ஜுன். அந்த அரஃபா தான் ஹஜ்ஜு கூடக்கூடிய இடம். நீங்கள் போய் அரபு நாட்டில் உட்காந்துட்டு மக்காவில் இருக்கிற மதீனாவில் இருக்கிற துல்ஹஜ் 9 நினைக்கிறேன் ஹாஜின்னு சொல்ல முடியாது. அரஃபாவில் இருப்பவர்களுக்கு மட்டுமே ஹாஜி. இது 2வது. 3வது ஒரு சிறப்பு இருக்குது. உலக மக்களே, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் சொல்லிக் கூறுகிறேன். அதுதான் யௌமுல் கியாமா. கியாமத்தினால் நடக்கக்கூடிய இடமும் அந்த இடம்தான். யார் ஹஜ்ஜிலையோ யார் உம்ராவிலையோ போய் அதை காலை பதிய வைத்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தருகின்ற கியாமத்து நாளில் அந்த இடம் நடக்கிற போது மனதைரியம், கால் நடுக்கம் இல்லாமல் ஏற்படக்கூடிய நிலைப்பாடு எல்லாம் கிடைக்கும். எனவே அரஃபாவை மட்டும் பேசியிருக்கிறேன். அரஃபாவில் இந்த 3ஐயும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.